இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு மந்திர புல்லாங்குழல். ஒரு ஊர்ல செல்வன் ஒருத்தன் இருந்தான். வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தன் அவன்கிட்ட வேலைக்காரனா சேர்ந்தான். கள்ளம் கபடம் இல்லாத அந்த வேலைக்காரன் அவனுக்கு உண்மையா உழைச்சான். செல்வன் அவனுக்கு கூலி எதுவுமே கொடுக்கல. 3 வருஷம் கழிச்சு அந்த செல்வனை பார்த்து அவன் சொன்னான், ஐயா, என் சொந்த ஊருக்கு போக நான் விரும்புறேன், எனக்கு சேர வேண்டிய கூலிய தாங்க அப்படின்னு கேட்டான். கிரிமினலான அந்த செல்வன் அவனை ஏமாத்த நினைச்சான். தன்னோட பையில இருந்து 3 செப்பு காசுகளை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தான். நீ என்கிட்ட 3 வருஷம் உழைச்ச, ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1 காசு கூலி அப்படின்னு சொன்னான் செல்வன். வேலைக்காரனுக்கு பணத்தோட மதிப்பு எதுவும் தெரியாது. நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவனோட ஊருக்கு புறப்பட்டான். அவன் செல்வன்கிட்ட விடை பெற்று ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தான். அவனுக்கு எதிரில ஒரு குள்ள வந்தான். அந்த குள்ள 2 அடி ஓரமா இருப்பான். அவனோட நீண்ட வெள்ளத்தாடி தரையில புரண்டுட்டு இருந்துச்சு. அவன் தலையில தலவெள்ள தொப்பி அணிச்சிருந்தான். பார்க்க வேடிக்கையான ஒரு தோற்றத்துல காட்சி அளிச்சான் அந்த குள்ளே. எதிரில வந்தவனை பார்த்த குள்ளே, ஐயா, நான் ஒரு ஏழை குள்ளனா இருக்கிறதுனால யாரும் எனக்கு வேலை தர்றதில்ல, பசியிலையும் பட்டினிலையும் வாடிட்டு இருக்கேன், என் மேல இறக்கப்பட்டு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு ரொம்பவும் கெஞ்சினான். உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு, நான் 3 வருஷம் கடுமையா உழைச்சு கிடைச்ச அந்த கூலி இத நீ வச்சுக்க, என்னிட்ட வழியில இருக்குது, நான் கண்டிப்பா உழைச்சு பொருள் ஈட்ட முடியும் என்னால, அதனால இத நீ வச்சு சந்தோஷமா வாழு அப்படின்னு தன்னோட 3 செப்பு காசுகளை எடுத்து குள்ளன்ட்ட கொடுத்தான். இருந்து வாங்கின 3 வெள்ளிக்காசையும் குள்ள வச்சுக்கிட்டு, நீ ரொம்ப நல்லவன், உன்னிடத்துல ஏழைக்கு இறக்கப்படுற பண்பு இருக்கு, 3 காசையும் என்னிடத்த கொடுத்துட்ட, என்னால எதையும் செய்ய முடியும், உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா 3 ஆசைகளை சொல்லு, நான் உன்னோட 3 ஆசையையும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னான் குள்ள. கொஞ்சம் நேரம் அவன் சிந்திச்சான். ரொம்ப நேரம் சிந்திச்சதுக்கு அப்புறமா அவன் சொன்னான், நான் குறி வச்சா குறி தப்பவே கூடாது, அப்படிப்பட்ட வில்லும் அம்பு எனக்கு வேணும், நான் புல்லாங்குழல் இசைச்சா அதை கேட்கிற எல்லாரும் நடனம் ஆடணும், அப்படிப்பட்ட புல்லாங்குழல் எனக்கு வேணும், அது மட்டும் இல்ல, நான் எதை கேட்டாலும் மத்தவங்க மறுக்கவே கூடாது, இந்த 3 ஆசையும் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொன்னான். உடனே அடுத்தபடியா அந்த குள்ளனோட கையில வில்லும் அம்பும் புல்லாங்குழலும் வந்துச்சு. அத அவன்கிட்ட கொடுத்துட்ட அந்த குள்ள சொன்னா, உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேறும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னான். குள்ளன் திறந்து விடை பெற்று ரொம்ப சந்தோஷமா மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச தூரம் போய்கிட்டே இருக்கும்போது அந்த வழியில ஒரு திருடன் வந்துகிட்டு இருந்தான். அவனை பார்க்கும் போது ஒரு திருடன்னு இவனால கணிக்க முடிஞ்சிச்சு. அவன் அங்க போயிட்டு இருக்கும் போது அந்த திருடனோட கையில பொற்காசு ஒரு பை நிறைய வச்சிருந்தான். அது மட்டும் இல்லாம ஒரு மரத்துல ஒரு பறவை ஒண்ணு கத்திட்டு இருந்துச்சு. அந்த பறவைய பார்த்து அவன் சொன்னா, என் கையில மட்டும் இது கிடைச்சிச்சுன்னா என் பசிக்கு நல்ல உணவா இருக்கும், அதை நான் இப்ப என்ன செய்வேன், அதை அடிக்க அதை வீழ்த்த இந்த வில்லோ அம்போ இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தான் அந்த திருடன். அதை கேட்ட அவனோட வில்லையோ அம்பையும் பூட்டி அந்த பறவைய குறி வச்சான். குறி தவறல, பறவை அருகில இருந்த ஒரு புதர்ல இருந்துச்சு. திருடனே, அந்த பறவையை எடுத்துக்க அப்படின்னு கத்துனான் அவன். 3 அந்த புதர் அருகே செஞ்சான் திருடன். பறவையை எடுப்பதுக்கு குனிஞ்சான். உடனே அவன் புல்லாங்குழல வாயில வச்சு இசைக்க தொடங்கினான். தன்னை அறியாம பாட்டுக்கு ஏற்ப ஆட தொடங்கினான். ஐயோ, என்னால முடியல, என்ன என் காலம் அதுவா ஆட ஆரம்பிக்குது அப்படின்னு திருடன் கத்துனான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த இசைய அதிகரிச்சுக்கிட்டே போனான். இசைக்கு ஏற்ப திருட அங்க இங்கேயும் வேகமா ஆட தொடங்கினான். சுத்தி இருந்த முட்கள் எல்லாம் அவனை குத்தி கிளிக்க ஆரம்பிச்சுது. உடலுக்குள்ள தச்ச வேதனை அவனால தாங்கவே முடியல. ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சுது. திருடனுக்கு வலி தாங்க முடியல. ஐயா, பார்வதை நிறுத்து அப்படின்னு கெஞ்சினான். எத்தனை பேருக்கு நீ எவ்வளவு துன்பம் வந்திருப்ப, யாருக்காவது இறக்கம் காட்டியிருப்பியா, கொடியனால உனக்கு தக்க தண்டனை இதுதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சு மறுபடியும் அந்த புல்லாங்குழல இசைக்க ஆரம்பிச்சான். மேலும் மேலும் வேகமா இசைக்க தொடங்கினான். முட்கள் ரொம்ப குத்தி அவனை கிழிச்சு ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சது. அவனால தாங்கவே முடியல. ஐயா, இனிமே என்னால தாங்கவே முடியாது, என்னைய மன்னிச்சிருங்க, இனிமே யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டேன், நான் நல்லவன் ஆயிட்டேன், நான் திருடுனத நான் சேர்த்து இந்த பொற்காசு கூட உங்கள்கிட்டயே தந்துடுறேன், பாடுறதை நிறுத்துங்க அப்படின்னு பரிதாபமா சொன்னான் திருடன். நீ திரும்பிட்டேன்னு சொல்றதுனால, பெருந்தன்மையோட இந்த பொற்காசுகளை எனக்கு தரலன்னு சொல்றதுனால நான் இதை வாங்கிட்டு என்னை எதிர்றேன்,
இனிமையாவது நீ நல்லவனா வாழு அப்படின்னு சொல்லி பாட்டை நிறுத்தினான். அவன் புல்லாங்குழல வாயில இருந்து எடுத்த உடனே உடனே ரத்தம் சொட்டி சொட்டி எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அந்த திருடன் விழுந்தான். சொன்ன மாதிரியே அவன்கிட்ட பொற்காசுகளையும் கொடுத்தான். அத வாங்கிக்கிட்டு அவன் அங்க இருந்து ரொம்ப சந்தோஷமா புறப்பட்டான். அவன் கண்ணு மறைஞ்ச உடனேயே இந்த திரும்ப டே அயோக்கிய பையனே, என்ன ஏன் நீ இப்படி பாடுபடுத்திட்டு போற? என் காசையும் நீ வாங்கிட்டு போறல, உனக்கு நான் என்ன பண்றேன் பாரு, என்னோட வேலைய உன்கிட்ட காட்டுறேன், என்னை பத்தி உனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியா நகரத்தை போய் அடைஞ்சான். ஒரு நீதிபதிய பார்த்தான். நீதிபதிட்ட, ஐயா, நான் இந்த காட்டு வழியா வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில ஒரு திருடன் எனக்கு நான் உழைச்ச என்னோட பொற்காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு காட்டுல ஒரு திருடன் என்னிட்ட வந்து அப்பிட்டாயா, நீங்க தான் மீட்டு தரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சான். அந்த திருடன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டாரு நீதிபதி. எப்படியும் இந்த நகரத்துக்கு தானே வருவான்னு நினைக்கேன். தோல்ல வில்லும் கையில புல்லாங்குழலும் வச்சிருப்பான், எளிதில கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான் அவன். அந்த திருடன் சொன்ன உடனேயே வீரர்களை அழைச்சி நீதிபதி, நீங்க போய் அந்த திருடனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. அவன் போய் பார்க்கும்போது ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி அவன் புல்லாங்குழலும் அந்த வில்லும் வச்சிருந்தா அவனை புடிச்சிட்டு வந்தாங்க. அவன் கையிலேயே பொற்காசுகளும் இருந்துச்சு. உடனே இழுத்துட்டு நீதிபதிட்ட வந்தாங்க. நடக்க போறத அறியாத அவன் நகரத்துக்குள்ள வந்து நுழைஞ்ச உடனேயே அவனை கைது செஞ்சு நீதிபதிட்ட கொண்டுட்டு வந்துட்டாங்க. அவனை இழுத்துட்டு வந்த உடனே அவனை பார்த்தது திருடன். நீதிபதி அவர்களே, இவன் தான் திருடன் அப்படின்னு சொன்னான். உடனே அவரு, இல்ல இல்ல, இவன் தான் என்னோட பொற்காசு திருடிட்டான், இவன் தான் திருடன் அப்படின்னு சொன்னான் திருடன். வீரர்களே, அவனை நீங்க சோதனை செய்யுங்க, பொற்காசு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொன்னாரு நீதிபதி. உடனே பார்த்தாங்க, அவன்கிட்ட அந்த பொற்காசுகள் இருந்துச்சு. உடனே சொன்னா, ஐயா, நான் திருடன் இல்ல, இவன் தான் திருடன், இவன் விருப்பப்பட்டுதான் இந்த பொற்காசுகள் எல்லாம் எனக்கு தந்தான், நான் சொன்னதெல்லாம் நம்புங்கய்யா அப்படின்னு நம்பாருனா. எந்த இதுலயும் அறிமுகம் இல்லாதனால ஒருவருக்கு யாராவது இவ்வளவு பொற்காசுகளை கொடுப்பாங்களா? நீ என்னதான் சொல்ற, நீ தான் திருட, இவனை தூக்குல போடுங்க அப்படின்னு கட்டளையிட்டாரு நீதிபதி. அங்க இருந்து தூக்கு முறைக்கு அவனை இழுத்துட்டு போனாங்க வீரர்கள். அவன் கழுத்துல தூக்கு கழுத்தை மாட்டினாங்க. ஒரு காவலன் வந்தான். நீதிபதி அவர்களே, வைக்கிறதுக்கு முன்னாடி கடைசி ஆசையை கேட்கணும்ல அப்படின்னு சொன்னான். ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியும் அவன்கிட்ட உன்னோட கடைசி ஆசையை சொல்லு அப்படின்னு சொன்னாரு. உடனே இவன் சொன்னா, இந்த புல்லாங்குழலாம் நான் கொஞ்ச நேரம் இசைக்கணும் அப்படின்னு சொன்னான். சரி, உனக்கு அனுமதி தர்றோம் அப்படின்னு இந்த திருடனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ ஐயா, அந்த இதை மட்டும் வாசிக்க வச்சிடாதீங்க, அப்புறம் நம்ம எல்லாரும் செத்தோம், தயவு செய்து அவனுக்கு வந்து இந்த ஆசையை நிறைவேற்றாங்க அப்படின்னு திருடன் சொல்றான். உடனே நீதிபதி சொல்றாரு, இல்ல இல்ல, அவன் சாக போறான், அவனுக்கு கடைசி ஆசையை நம்ம நிறைவேற்றி வைக்கணும், அதனால அவன் இசைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீ வாசிப்பா அப்படின்னு சொல்ற. அவன் புல்லாங்குழல இசைச்சா ஒரே ஒரு நிபந்தனை அப்படின்னு இந்த திருடை சொல்றான். என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, நீங்க வந்து என்னை வந்து இந்த தூண்ல வந்து சேர்த்த மாதிரி கட்டி விட்டுருங்க, இதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு திருடை சொல்றான். உடனே திருடனை வந்து தூண்ல கட்டிட்டாங்க. இவனையும் புல்லாங்குழல இசைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க. அவனும் புல்லாங்குழல இசைக்க ஆரம்பிச்சுட்டான். இசைக்க ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் ஆட தொடங்கிட்டாங்க. காவலன் கையில இருந்து தூக்கு கையில கீழே விழுந்துருச்சு. அவன் ஆட ஆரம்பிச்சுட்டான். இந்த நீதிபதி ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. சுத்தியில எல்லாரும் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. திருடன் தூண்ல கட்டி இருந்தாலும் அவனால ஆடாம இருக்க முடியல. அங்கேயும் காலை தட்டிக்கிட்டே இருக்கு. இப்படி எல்லாரும் ஆடவும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இசையை அதிகரிக்கிறான். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை கூட்டுறாங்க. ஐயோ, என்னை விட்டுருப்பா, என்னை நான் விட்டுருவேன், நீ கொஞ்சம் இந்த வாசிக்காம இருந்தீன்னா கண்டிப்பா உன்னை நான் விடுதலை செஞ்சிடறேன், தயவு செய்து வாசிக்காத அப்படின்னு நீதிபதி சொல்றாங்க. உடனே என் பாட்டை நிறுத்திட்டு வேகமா திருடன் கிட்ட போனான். எல்லாரும் நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க. இந்த திருடன் கட்டி இருக்கிறனால அவனால மூச்சு விட முடியல, கொஞ்சம் இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவன் பக்கத்துல போய் உண்மையே சொல்லு, பொற்காசை நீனாதானே எனக்கு கொடுத்த அப்படின்னு கேள்வி கேட்கான். ஆமா, நானாதான் கொடுத்தேன், நான் தான் திருடேன், நீ இல்ல திருடேன், நான் தான் திருடேன், நானாதான் கொடுத்தேன், எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, நான் பண்ணது தப்புறான், நீங்க வந்து மாட்டி விடலாம்னு நினைச்சேன், இப்ப நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல தொடங்குறான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு உடனே நீதிபதி சொல்றாரு, இந்த திருடனை வந்து தூக்கில போடுங்க, இவனை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவன் அந்த இடத்துல இருந்து விடுதலைப்பட்டு தன்னோட ஊருக்கு சந்தோஷமா கடந்து போறான்.
இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நல்லவங்களுக்கு சோதனை வர்ற மாதிரி தெரியும், ஆனா கண்டிப்பா அந்த சோதனையில இருந்து ஏதாவது ஒரு வழி நம்மள தப்பிக்க வைக்கும். பிறருக்கு உதவி செஞ்சா அந்த உதவி நம்மள வாழ வைக்கும். பிறரை கெடுக்கணும்னு நினைச்சா அந்த கெடுதல் நம்மளையும் வந்து அடையும். எப்படி இந்த திருட அவனை மாட்டினு நினைச்சா கடைசியில அவரோட உயிர் போயிட்டு. இது தன்னோட இருந்ததை கொடுத்தனால இவனுக்கு பொற்காசுகள் வந்து சேர்ந்துச்சு. அதனால இவனை போல புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி பார்க்கலாம் நாளைக்கு. பாய். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இத பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. We will see in the next video. முயல் மற்றும் மயில். காட்டில் ஒரு பெரிய மரத்தடியில் நோனா எனப்படும் ஒரு அழகான முயல் ஒன்று வாழ்ந்தது. எல்லா காட்டு விலங்குகளுக்கும் நோனா முயலை ரொம்ப பிடிக்கும். நோனாவும் ஒரு மயிலும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு நாள் நோனா முயல் மயிலை மனசில் நினச்சிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, என்னுடைய நண்பன் என்னை பார்க்க வரவே இல்லை. நான் இன்னைக்கு அவனோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன். நோனா மயிலை பார்க்க அதோட வீட்டுக்கு போச்சு. எப்படி இருக்க நண்பா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் நீ எப்படி இருக்கன்னு பார்க்க உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நோனா. நீ இங்கே வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. என்னை பார்க்க நீ வந்துட்ட. எனக்கு உன்னுடைய ஞாபகமாகவே இருந்துச்சு. இப்போ முயல் கேட்டுச்சு, அப்பயே நீ என்னை பார்க்க வரலை? மயில் சொல்லிச்சு, என்ன சொல்கிறது, மழைக்காலம் வந்துருச்சு. மழைக்காலம் வந்தாலே எனக்கு நடனம் ஆட ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ மழை காலத்தில் உன் வீட்டுக்குள்ளேயே இருப்ப. அதனால தான் நான் மழை காலத்தில் உன் வீட்டுக்கு வராமல் என் வீட்டிலே இருக்கலாம்னு யோசித்தேன். முயல் சொல்லிச்சு, என்ன இப்படி சொல்கிற நண்பா? உனக்குத்தான் நல்லா தெரியும்ல, எனக்கு மழை வந்தால் ரொம்ப பயமாக இருக்கும். மழையில் நனைஞ்சிட்டேன்னா சளி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்புறம் எனக்கு ஜுரம் வந்துடும். நீ எவ்வளோ அழகாக இருக்க. நான் வெள்ளையாக இருக்கேன். உனக்கு எத்தனை நிறங்கள்? எனக்கு வெள்ளை நிறம் மட்டும்தான். ஆனால் நீ என்னுடைய நண்பன், அதனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் கூடலாம் சண்டை போட எனக்கு பிடிக்காது. நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ மழையில் நனையலாம், நான் நனைய முடியாது. அதுக்கு மயில், நீ சரியாக தான் சொல்கிற. நான் பண்ண தப்பு எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி வா, சேர்ந்து போய் காட்டில் சுற்றலாம். இப்படித்தான் முயலும் மயிலும் வெவ்வேறு விலங்குகளாக இருந்தாலும் 2 பேரும் சிறப்பான மிருகங்கள் தான்னு முயல் மயிலுக்கு புரிய வச்சது. சிறுவர் கதைகள். வாங்க எல்லாரும் சேர்ந்து கதை படிப்போம். நீண்ட காலத்திற்கு முன்னர் உலகத்தில் பறவைகள் இருந்தன. ஆனால் அவையெல்லாம் ஒரே மாதிரி சாம்பல் நிறத்தில் இருந்தது. ஒரு வசந்த காலத்தில் பறவைகளின் அரசன் எல்லா பறவைகளுக்கும் அழைப்பு விடுத்ததை அறிந்த எல்லா பறவைகளும் அரசர் முன் கூடினர். கூட்டமாக கூடி வந்த பறவைகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒலி எழுப்பி மகிழ்ந்தனர். சில பறவைகள் 1 மீட்டர் வரை பறந்தன. சில தத்தி தத்தி நடந்தன. சில நொண்டி செல்வது போல் நகர்ந்தன. அவைகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தன. அரச பறவை ஒரு ரெக்கையை வானத்தை நோக்கி திருப்பியது. வானத்தில் ஒரு பெரிய வானவில் தோன்றியது. உடனே எல்லா பறவைகளும் வானத்தில் உள்ள வண்ணங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டது. ஊதா, கருநீலம், பச்சை, மஞ்சள், காவி, சிவப்பு என்று சொல்லி அவைகள் மகிழ்ந்தன. ஒரு அழகான வானவிலை அவர்கள் இதுவரை பார்த்ததே இல்லை. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு நிறம் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த நிறம் பிடிக்குமோ அந்த நிறத்தை நீங்கள் வானவெளியில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று பறவைகளின் அரசன் கூறியது. அடுத்த வினாடி ஒவ்வொரு பறவையும் தங்களுக்கு பிடித்தமான நிறத்தை பறிக்க முயன்றன. ஒரு கிளி முன்னால் வந்தது. எனக்கு பச்சை வர்ணமே பிடிக்கும் என்று சொல்லி பச்சை நிறத்தை பெற்றுக்கொண்டது.
அதை பச்சை கிளி என்று அழைத்தனர். ஒரு குருவி ஓடி வந்தது. அதில் மஞ்சள் நிறத்தை அணிந்து கொண்டது. அதை மஞ்சள் குருவி என்று அழைத்தனர். எல்லாரையும் தள்ளிவிட்டபடி ஒரு குருவி முன்னால் வந்து சிவப்பு நிறத்தை அணிந்து கொண்டது. அதை எல்லாரும் செங்குருவி என்று அழைத்தனர். இப்படி எல்லா பறவைகளும் தாங்கள் விரும்பிய நிறத்தை பெற்றுக்கொண்டன. ஆனால் ஒரே ஒரு சின்னஞ்சிறு குருவி மட்டும் தனக்கு நிறம் கிட்டாமல் நின்று கொண்டிருந்தது. அரச பறவை அந்த குருவியை பார்த்து, நீ ஏன் மற்றவர்களைப் போல் வர்ணம் கேட்கவில்லை என்று கேட்டது. வரிசையில் எனது முறை வரும் என்று நான் காத்து கொண்டிருந்தேன் என்று சொன்னது அந்த சின்ன சிறு பறவை. எல்லா வண்ணங்களும் முடிந்து விட்டதே என்று சொன்னது அரச பறவை. அதை கேட்ட அந்த சின்னஞ்சிறு பறவை, நான் எப்போதும் இந்த சாம்பல் நிறத்தில் தான் இருக்க வேண்டுமா என்றது. அரச பறவை சொன்னது, நீ மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து பொறுமையை கடைபிடித்திருக்கிறாய். இப்படிப்பட்ட நீ சாம்பல் வர்ணத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி எல்லா பறவைகளையும் திருப்பி அழைத்தது. ஒவ்வொரு பறவையிடம் இருந்தும் அது கொஞ்சம் வர்ணத்தை எடுத்து இந்த சின்னஞ்சிறு பறவைக்கு கொடுத்தது. அதனால் அந்த சின்னஞ்சிறு பறவை இப்போது மிகவும் அழகாக காணப்பட்டது. அதை பார்த்து மகிழ்ந்த பறவைகளின் அரசன் அதற்கு பஞ்சவர்ண கிளி என பெயர் வைத்து அழைத்தான். நீதி: பொறுமையாக இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும்.